ஹே எவ்ரிவன்! இன்னைக்கு நம்ம வந்து பார்த்தீங்கன்னா, அதானி என்டர்பிரைஸோட என்சிடி ஐபிஓ டீட்டெயில்ஸ் பத்தி பார்க்க போறோம். என்சிடினா என்னன்ற ஆல்ரெடி நம்ம வந்து டிஸ்கஸ் பண்ணியிருக்கோம் நம்மளோட சேனல்ல. ஸோ இந்த என்சிடி ஐபிஓ பாண்ட்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா, 6ஆம் தேதி வந்து ஓப்பன் பண்றாங்க. ரூ. 1000,00,00,000 வந்து ஓப்பன் பண்றாங்க. ஸோ இவங்க வந்து 8.9% கிட்ட வந்து ரிட்டர்ன் வந்து தராங்க. இவங்களோட கூப்பான் ரேட்டு. ஸோ மினிமம் உங்ககிட்ட வந்து பார்த்தீங்கன்னா, ரூ. 10,000 வந்து இருக்கணும். ஸோ இதில கிரெடிட் ரேட்டிங் யார் குடுக்குறா அப்டின்னா, கேர் வந்து குடுக்குறாங்க. ஏஏ மைனஸ் ஸ்டேபிள்னு வந்து குடுக்குறாங்க. ஸோ இதுக்கு முன்னாடி வந்து பார்த்தீங்கன்னா, அதானி என்டர்பிரைஸ் வந்து ஒரு பாண்ட் வந்து இஷ்யூ வந்து பண்ணாங்க. அது வந்து கொஞ்சம் 1000,00,00,000க்கு மேல தான் பண்ணாங்க. வேற லெவல்ல வந்து சப்ஸ்கிரிப்ஷன் வந்து நடந்தது. நான்லாம் போயிட்டு அப்ளை பண்ணேன். இதுக்கும் நான் வந்து ஃபர்ஸ்ட் டே வந்து கொஞ்சம் ஈவினிங் பண்ணேன். பட் அப்ளை பண்ணியும் கிடைக்கல வந்து பார்த்தீங்கன்னா, ஏன்னா ஓவர் சப்ஸ்கிரிப்ஷன் வந்து ரொம்ப அதிகமானதுனால 2வது நாளே அத வந்து பார்த்தீங்கன்னா, க்ளோஸ் பண்ணிட்டாங்க. இது வந்து பார்த்தீங்கன்னா, வெறும் 1000,00,00,000 பப்ளிக் வந்து பண்றாங்க. இதுல வந்து பார்த்தீங்கன்னா, நம்பர் ஆஃப் சீரிஸ் இருக்கு. சீரிஸ் 1, 2, 3ன்னு சொல்லிட்டு இருக்கு. இது உங்களுக்கு எது வேணுமோ நீங்க அத செலக்ட் பண்ணிக்கலாம். ஸோ இதில வந்து பார்த்தீங்க அப்டின்னா, நான் வந்து பார்த்தீங்கன்னா, சீரிஸ் வந்து இப்போ 8 பண்ணா தான் அதிக ரிட்டர்ன்ஸ் வந்து நம்மளுக்கு தரும். ஸோ 8 பண்ணும்போது என்னன்னா, இதில வந்து பார்த்தீங்கன்னா, இப்ப நீங்க 10ங்கிறது ரூ. 10,000 மினிமம் வந்து 10 லாட் இருக்கணும். ஸோ ரூ. 10,000 ஸோ ஒரு 30,000 பண்ணணுங்கும்போது, இங்க வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு 30 குடுத்துடுறேன். ஸோ 30 குடுக்கும்போது நம்மளுக்கு வந்து ரிட்டர்ன் எப்படி வருதுன்னு இங்க வந்து அழகா கால்குலேட் பண்ணிடுது. நீங்க வந்து இந்த கேஷ் ஃப்ளோ டைம் லைன குடுத்தீங்கன்னா, அதிலேயே வந்து ஆட்டோமேட்டிக்கா எவ்வளோ வந்து வருங்கிறது உங்களுக்கு வந்து அழகா வந்து காமிச்சிரும். இதுலயே வந்து பார்த்தீங்கன்னா, அதிலேயே வந்து ஸ்ப்ளிட் அப் பண்ணி போட்டு நம்மளுக்கு வந்து காமிச்சிரும். ஸோ இதில வந்து நான் வந்து பார்த்தீங்கன்னா, குவார்ட்டர்லி குடுக்குறேன். அப்போ உங்களுக்கு வந்து அழகா காமிக்கும். அது ஓவராலா குடுத்ததுனால அப்படி இருந்தது. ஸோ இதில வந்து குவார்ட்டர்லில ஒரு 25 குடுக்குறேன். ஸோ இதில கேஷ் ஃப்ளோ குடுத்தேன் அப்படின்னா, 6360 ஓகேங்களா? குவார்ட்டர்லி நம்மளுக்கு எப்படி வந்து ஜெனரேட் ஆகுது அப்படிங்கிறத இதில வந்து பார்த்தீங்கன்னா, அழகா வந்து வந்து சொல்லிருவாங்க. இங்க வந்து பார்த்தீங்கன்னா தெரியும். அ ஏப்ரல் வந்து பார்த்தீங்கன்னா 530, 530 இத மாரி வந்து ஒரு குவார்ட்டரா வந்து ஜெனரேட் ஆயிட்டு, கடைசியில வந்து பார்த்தீங்கன்னா, அந்த வட்டியோட சேர்ந்து நம்மளுக்கு ரிடெம்ப்ஷன் வந்து ஆயிடும். ஸோ இதில வந்து பார்த்தீங்கன்னா, சில பாசிட்டிவும் இருக்கு, நெகட்டிவும் இருக்கு. அகைன் இது வந்து அதானியோட கம்பெனிஸ். இதில சில வீக்னஸும் இருக்கு. இதில வந்து அந்த டெட் லெவல் வந்து இவங்களுக்கு ஹையா இருக்கு. மத்தபடி வந்து பார்த்தீங்கன்னா, ஸ்ட்ராங்கான லீடர்ஷிப் வந்து இவங்களுக்கு இருக்கு. அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா, இது வந்து பார்த்தீங்கன்னா, செக்யூர்டு பாண்ட் இது. செக்யூர்டு பாண்ட் அதுவும் இல்லாம நல்ல ரேட்டிங் வந்து குடுத்துருக்காங்க. இந்த கம்பெனியோட ப்ராஃபிட் ஆஃப்டர் டாக்ஸ் கொஞ்சம் நல்லா தான் இருக்கு. நெட் வொர்த்தும் அதிகமாயிட்டே தான் இருக்கு. ஸோ இதே அமௌண்ட் வந்து பார்த்தீங்க அப்டின்னா, நீங்க அ